குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார்? மழை கொண்டு கவிதை தீட்டினார். இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார்? சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை. என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். யாராவது என் பையனை வந்து காப்பாத்துங்க. என் புள்ளைய காப்பாத்துங்க. அந்த சொம்ப கொடுங்க. அங்க ஒரு குழந்தை உயிருக்கு ஆபத்து. அவனால மூச்சு விட முடியல, தண்ணி கொடுக்கணும். மூச்சு விட முடியலையா? அவன் ஏதாவது முழுங்கிட்டானா என்ன? ஆமா, காசு. அவனுக்கு தண்ணி கொடுக்க கூடாது. அவனுக்கு வின் பைப் சோக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவே எமர்ஜென்சி ஏவி பஞ்சர் ப்ரொசீஜரை செஞ்சாகணும். அப்படின்னா கழுத்துல ஓட்டையா? எக்ஸாக்ட்லி. நீங்க டாக்டரா? நான் எம்பிபிஎஸ் காக குட் குட். அப்ப கவனமா கேளு. நீங்க டாக்டரா? எக்ஸாக்ட்லி. அப்புறம் எதுக்கு நோட்ஸ் கொடுக்கறீங்க? அந்த குழந்தை உயிரை காப்பாத்தணும். சீக்கிரம் வாங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. கையை கொடுங்க. யாராவது வந்து காப்பாத்துங்க. ஐயோ, இந்த ஆம்புலன்ஸ் எங்க தான் மாட்டிட்டு இருக்கோம்? ஆட என்னப்பா, ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வழிய விடுங்க. ஆம்புலன்ஸ் இங்க இருந்து போக முடியாது. அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்தணும்னா நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். ட்ரை பண்றேன். ஐயோ, என் பைக்கு, என்னோட பைக்கு. அவனை யாராவது புடிங்க. யாராவது என் பையனை வந்து காப்பாத்துங்கள. நகருங்க, நகருங்க. என்னாச்சு? ஏன் நின்னுட்டீங்க? ஐயோ, என் பையன் ரொம்ப துடிக்கிறானே. காப்பாத்துங்களே. யாராவது வாங்கல. டாக்டர் சார், நான் சாக விரும்பல. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. வாங்க. உங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியும்ல. என்ன யோசிக்கிறீங்க? குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும். நீங்க வாங்க. நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். வாங்க. நீங்க ஏன் வர மாட்டேங்கிறீங்க? நீங்க டாக்டர் தானே? எப்படி இதயமே இல்லாம இருக்கீங்க? வாங்க டாக்டர் சார். நான் சாக விரும்பல. என்ன காப்பாத்துங்க டாக்டர். தள்ளுங்க தள்ளுங்க. நான் டாக்டர், நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். நான் செக் பண்றேன். டாக்டர், என்னாச்சு? டாக்டர், இவன் காசை முழுங்கிட்டான். இவனால மூச்சு விட முடியல. நான் பாக்குறேன், கவலைப்படாதீங்க. ஒண்ணும் இல்லப்பா. இந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க வந்தது கடவுள் அருள் தான். இப்ப நீங்க சீக்கிரமா எமர்ஜென்சி ஏவி பஞ்சர் ப்ரொசீஜர் பண்ணிடுங்க. சீக்கிரமா, இப்பவே.
இல்லப்பா. டாக்டர் நானா நீயா? நான் என் வேலையை பார்க்கறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு உதவி செய்ய முயற்சி பண்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஐம் ரியலி சாரி. குழந்தைக்கு மூச்சே வரல. தைராய்டு, கார்ட்லேஜ் அண்ட் சர்குவாய்டு. கார்ட்லேஜ்க்கு நடுவுல ஒரு பங்க்சர் பண்ணுங்க. அப்படி பண்ணா குழந்தையோட லங்ஸ்க்கு சுவாசம் போகும். ஒண்ணும் இல்லப்பா. இந்த பொண்ணு என்ன வளர்றானே தெரியல. ஒரு வேலை பண்றேன். இங்க நடக்கிற எல்லா பிளேமையும் இவன் மேல போட்டு நான் அமைதியா இங்க இருந்து கிளம்புறேன். ஏன்னா நான் ஒருவேளை அப்படி செய்யலைன்னா இந்த பனாரஸ் கூட்டம் என்னை அடின்னு அடிச்சு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. சரி கிரீஷ், ஆரம்பி. அட, உங்களுக்கெல்லாம் நான் எதுக்கு? இங்கதான் ஆல்ரெடி ஒரு டாக்டர் இருக்காங்களே. இந்த ஒரு சாதாரண பொண்ணு என்கிட்டயே என் பேஷண்ட் எப்படி டீல் பண்ணணும்னு சொல்றான். இங்க பாருங்க, நீங்க ப்ளீஸ் இந்த குழந்தைக்கு வைத்தியம் பாருங்க. நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் கண்டிப்பா இன்டர்ஃபியர் பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு வைத்தியம் பாருங்க. இல்ல, என்ன நீ அவமானப்படுத்திட்ட. இப்ப இவனுக்கு நீ தான் வைத்தியம் பண்ணணும். இப்ப இவன் உன் பேஷண்ட். அப்புறம் நீ எந்த ப்ரொசீஜரை எனக்கு சொன்னியோ, இப்ப அந்த ப்ரொசீஜரை நீ பண்ண போற. மறந்துடாத, ஒருவேளை இந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை ஜெயிலுக்கு நான் அனுப்புவேன். ப்ளீஸ். நான் உங்ககிட்ட எவ்வளவு நேரமா ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு குழந்தையோட உயிர் பிரச்சனை. ஆனா நீங்க உங்க ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து தப்பிச்சு ஓடுறீங்க. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் தெரியுமா தெரியாதா? எனக்கு நல்லா தெரியும். நீங்க போய் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் அப்புறமா சண்டை போட்டுக்கோங்க. முதல்ல என் பையனை காப்பாத்துங்க. என் பையன் செத்துக்கிட்டு இருக்கான். போங்க. அந்த டாக்டர் எங்க போனாரோ தெரியல. இப்ப என்கிட்ட வேற ஆப்ஷனும் இல்ல. ப்ளீஸ். இப்ப இந்த குழந்தைக்கு நான் வைத்தியம் பார்க்கறேன். சக்தி, நீ என்ன சொல்ற? வாங்க, பண்ணுங்க. என் பையனை காப்பாத்துங்க. வந்து காப்பாத்துங்க. செய்யணும்னு ஆன பிறகு எதுக்கு பயப்படணும்? ஹலோ மேடம், நீ என்ன பண்ற? மெடிக்கல் லைசென்ஸ் இல்லாம நீ ட்ரீட்மெண்ட் பார்த்தா உன் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. இப்போ இந்த குழந்தையோட உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பிரையாரிட்டி. ஓகே? எனக்கு சொல்லி தராத டாக்டர் நான் தான், நீ கிடையாது. இந்த ப்ரொசீஜரை பத்தி நான் என்னோட நர்சிங் கோர்ஸ்ல கூட படிச்சேன். சிவபெருமானே, எனக்கு சக்தியை கொடுங்க. What the hell? நீ இப்போ என்ன பண்ற? அவன் செத்துடுவான். ஓம் நம சிவாய. இனிமே எல்லாமே உங்க கையில தான். இந்த குழந்தை உயிரை காப்பாத்திடுங்க. கழுத்துக்கு கீழே தைராய்டு, கார்ட்லேஜுக்கு கீழே கழுத்துல ஒரு ஓட்ட போடணும். அது ஸ்கால்ப்ல வச்சு. சக்தி, அத பண்ணாத. வேண்டாம்.
என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்கப்புறம் டியூப் விடணும். தைராய்டு கார்டிலேஜ் அப்புறம் செர்காட் கார்டிலேஜுக்கு நடுவுல. அதுக்கப்புறம் தான் பேஷண்ட்டுக்கு மூச்சு விட முடியும். கன்வென்ஷனல் டைப்ல மூச்சு விட முடியாதப்ப லங்ஸுக்கு மூச்சு அனுப்ப இதுதான் ஒரே எமர்ஜென்சி ப்ரொசீஜர். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? குழந்தை மூச்சு விடுறான், குழந்தை மூச்சு விடுறான். என் பையன் புரிஞ்சுக்கிட்டான், என் பையன் புரிஞ்சுக்கிட்டான். குழந்தை என் பிள்ளை பொழைச்சிட்டான். கடவுளே நன்றிப்பா. பாருங்க. ஆமாம். அட என்ன என்ன மூச்சு விடுறான்? ரத்தம் வலியுது. கொஞ்சம் விட்டுருந்தா இவன் செத்து இருப்பான். பைத்தியம் உனக்கு இல்ல? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ கடவுளை வேண்டிக்கோ இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஏன்னா ஒருவேளை இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை ஜெயிலுக்கு நானே அனுப்பி வைப்பேன். நீ என்ன பண்ணன்னு யோசிச்சுதான் பண்ணியா? கொஞ்சம் விட்டுருந்தா அவன் செத்து இருப்பான். சீக்கிரம் கொண்டு வாங்க. நீ என் பையன் கழுத்தை வெட்டி இருக்க. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் உன்னை கொன்னு போட்டுருவேன். என் கூட வா வா. விசித்திரமான ஆளா இருக்கான். ப்ரொசீஜர்னு சொன்னதும் சில மாதிரி நின்னா. இப்ப என்ன பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்கான். கடவுளே, இவளுக்கு இப்ப என்ன ஆக போதோ தெரியலையே. இவ நிஜமாவே இந்த பையன் கழுத்தை கட் பண்ணிட்டாளே. இங்க பாருங்களேன், என்னோட இடது கண்ணு இப்படி துடிச்சுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பத்மா, கண்ணு துடிக்கிறது உங்களுக்கு தான். அப்ப உங்களுக்கு தானே கெட்டது நடக்கும். எனக்கு ஏன் நடக்கும்? என்ன சொல்றீங்க? இந்த உலகம் உருண்ட. ஒவ்வொரு பாவத்துக்கும் டபுள் ரோல் இருக்கு. ஐயோ, எனக்கு நடக்க வேண்டிய கெட்டதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு தான் ஒரு மூத்த பையன் இருக்கானே, அவன் வீட்டுக்கு வரதே விரும்புறதே இல்ல. அந்த கீர்த்தனா இருக்காளே, அவனுக்கு என்ன மாயம் பண்ணி வச்சிருக்காளோ. என்னால உங்க கூட வர முடியாது. என்னால கேக்கே விட்டு வர முடியாது. ஐயோ, கேக்கே தாமா என்னுடைய உயிரே. என்னோட சின்ன பையன் காயத்ரி அக்காவோட முந்தானியை பிடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம சிவாவோட ஃப்ரீ ஃபண்டோட கேர்டேக்கரா சுத்திக்கிட்டு இருக்கான். கூடவே என் அம்மா என்னை விட அவங்களோட சின்ன மருமகளை, அதாவது உங்க பெருமைய பாடிக்கிட்டு இருக்காங்க. புருஷன் ஒருத்தர் இருக்கான், ஆனா சன்னியாசம் வாங்கிட்டு எங்க போனானே தெரியல. இன்னொரு பக்கம் உங்க வீட்டுக்காரரு, அவரு உங்க கூடவே பம்பர மாதிரி சுத்து சுத்துன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. வாவ். அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமே. எத்தனை பேருக்கு கெடுதல் பண்ணிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் எந்த கெடுதலும் நடக்கிறதே இல்ல. அது வந்து எப்பவுமே உங்களுக்கு நடக்காது. பத்மாக்கா, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? உங்க டிராமாவை ஸ்டாப் பண்ணுங்க. சரி, நான் என் போனை பாக்குறேன். ஓ மை காட், பாருங்களே, புது வைரல் வீடியோ வந்திருக்கு. அற்புதமா இருக்கு. ஐயோ, ஒரு குழந்தையோட கழுத்தை இவ வெட்டிட்டா. அச்சச்சோ, இங்க பாருங்களேன். எதுக்கு இப்படி காது கிட்ட வந்து கத்துறீங்க? ஐயோ ஐயோ, இங்க பாருங்க. நம்ம கிரீஷ் பாருங்க. இங்க பாருங்க. அடடா, அவ ரொம்ப பாவம். நம்ம கிருஷா என்ன? அம்மா அப்பா செய்கிற பாவம் எல்லாம் குழந்தைங்க தான் அனுபவிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் பாக்குறேன். ஆனா இது ரொம்ப கொடுமை.
அட கடவுளே, இந்த சின்ன வயசுலயே அவன் ஜெயிலுக்கு போக போறானே, என்ன பண்றது? அவனை கண்டிப்பா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும். மெதுவா மெதுவா, எல்லாரும் தள்ளி நில்லுங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் முயற்சி பண்றேன். தயவு செஞ்சு கொஞ்சம் வழி விடுங்க. வேகமா உள்ள கொண்டு வாங்க. உள்ள வரணும்னு நினைச்சு கூட பார்க்காத. டாக்டர் சார், என் பையன் உசுரை எப்படியாவது நீங்க காப்பாத்திடுங்க. இந்த பொண்ணு என் பையன் உசுரை காப்பாத்துறதா சொல்லி ஏமாத்திட்டான். கேட்டுச்சுல, இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஒருவேளை இந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, மார்க் மை வேர்ட்ஸ், நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். ஐயோ, என்னடி என்னடி நீ பண்ணி வச்சிருக்க? ஒரு பையனோட கழுத்தை வெட்டிட்டியே சாதாரணமா. உனக்கு என்ன பைத்தியமா? சித்தி, அது வந்து பேசாத, குறுக்க பேசாத, ஒரு வார்த்தை கூட பேசாத. ஐயோ, அவங்க அப்பாவோட பாஸ், அவங்க தான் சம்பளம் கொடுக்கறாங்க. இவங்க கோவில்ல பார்த்த ட்ரஸ்டி மேடம் ஆச்சே. இவங்க என்ன சித்தப்பாவோட பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சித்தி சித்தி என்ன சித்தி, நான் அங்க போய் என்ன அங்க இங்க என்ன? நீ செஞ்ச காரியத்தை இந்த உலகமே பாத்துருச்சு. என்னடி சித்தி, அங்க போலாம். என்னடி இங்க போலாம் அங்க போலான்ட்டு என்ன ஆயிர போகுது? ஐயோ சித்தி, வாங்க வாங்க, அங்க போலாம். அப்பா, யாருக்காக நம்ம ஓடி ஓடினோம்? சித்தி சித்தி, நான் அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? வான்னு சொல்றேன்ல. ஐயோ, போச்சு சக்தி. அங்க பாரு, அது அவங்கதான். யாரு யாரு? அம்மா, இன்னைக்கு காலையில நாங்க கோயிலுக்கு போனோமா, அப்போ ஒருத்தவங்க லைனை பிரேக் பண்ண முயற்சி பண்ணாங்க. அவங்கள சக்தி தடுத்தா. அதுக்கப்புறம் இவ அவங்கள பயங்கரமா திட்டிட்டா. இவங்க எங்க நிக்கிறாங்களோ அங்க இருந்து தான் லைன் ஸ்டார்ட் ஆகும். ஏன் இவங்க அவ்வளவு பெரிய விஐபியா? நான் இந்த கோவிலோட ட்ரஸ்டி. ஆனா நீங்க ட்ரஸ்டியா இருந்துகிட்டு இவ்வளவு டிஸ்ட்ரஸ்ட்ஃபுல்லா நடந்துக்கிறீங்க. இப்ப அவங்க இங்க வந்துட்டாங்க. அப்பாவுக்கு ஒரு வேலை கூட போனாலும் போகலாம். சித்தி சித்தி, அம்மா, சித்தி என்னாச்சு? அம்மா, எல்லாம் குடிமொழிகி போச்சு, எல்லாம் போச்சு. நீ ஏண்டி இப்படி எல்லாம் பண்ண? எதுக்குடி பகச்சுக்கிட்ட? அதுவும் டைரக்டா ட்ரஸ்டியவே. ஓ கம் ஆன் மாம், இப்படி ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து யார் கூப்பிடுவா? அதுவும் ஆபரேஷனுக்கு நடுவுல. நாட் ஃபேர் மாம். ஆபரேஷனோட ஸ்பெல்லிங் ஆவது தெரியுமா உனக்கு? இந்த டாக்டர் விளையாட்டு இருக்கே, அத மத்தவங்க முன்னாடி விளையாடு, உன் அம்மா முன்னாடி இல்ல. எப்படி ஒரு அப்பா அம்மா தன்னோட குழந்தைய சமாதானப்படுத்த ஒரு கடையில இருந்து அதுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் உனக்கு மெடிக்கல் டிகிரிய வாங்கி கொடுத்திருக்கேன். மாம், ஆனா உன்கிட்ட வெறும் டிகிரி தான் இருக்கு, நாலேஜ் கிடையாது. கிருஷ், நீ ஒருவேளை இந்த விஷயத்த மறந்துட்டனா, பேஷண்ட்ஸோட உயிர் நம்மோட பிளான் ரெண்டுத்துக்குமே ஆபத்து தான். டாக்டர் கிருஷ் கணேஷ் ராம், MBBS MD. இந்த MBBS ஓட ஃபுல் ஃபார்ம் கூட உனக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா நம்ம பிளான் ஞாபகம் இருக்குல்ல? இந்த ஹாஸ்பிட்டல்ல நமக்கு அதிகபட்ச கண்ட்ரோல் வரணும், அண்ட் சிவாவோட கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமா முடியணும். என்ன பண்றீங்க? ஒருவேளை நீங்க சீக்கிரட்டா பேசுறதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நான் உள்ள வரலாமா? என்னன்னா வெளியில இருந்து சரியா எதுவும் கேட்கல, அதோட நின்னு எனக்கு போர் அடிக்குது, அதான் கேட்டேன். தேங்க்யூ சோ மச். அம்மா ப்ளீஸ் கோவப்படாதீங்க, நான் எதுவும் செய்யல, என்ன நம்புங்க. நான் வந்து இங்க பாரு தங்கம், இந்த உலக உருண்ட எல்லா பாவத்துக்கும் டபுள் ரோல் இருக்கு.
இப்ப போய் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இத நாங்க மட்டும் இல்ல, இந்த உலகமே பார்த்திருக்கு. அதுவும் அந்த சம்பவத்தை நீ தான் பண்ணிருக்க. இங்க பாரு. மாம் நீங்க இங்க வாங்க, நான் எல்லாம் புரிய வைக்கிறேன். ப்ளீஸ் இங்க வாங்க ப்ளீஸ். மாம் இங்க ஒரு பொண்ணு இருக்கால, இவ தான் அந்த குழந்தையோட கழுத்தை கட் பண்ணா. நான் ஒன்னும் கட் பண்ணல. நம்புங்க, நான் குழந்தைய தொடவே கூடாதுன்னு முழு முயற்சி செஞ்சேன். அவதான் இதெல்லாம் செஞ்சா, நான் ஏதோ செய்யலம்மா, என்ன நம்புங்க. ட்ரஸ்ட் மீ, நான் ஏதோ செய்யல, அவதான் கட் பண்ணா. இந்த பொண்ணை எங்கேயோ பாத்திருக்கனே, தெரிஞ்ச முகமா இருக்கே. மாம், அவதான் அந்த பொண்ணு, வீடியோல வந்தவ. ப்ளீஸ் லைன்ல போங்க. நான் இந்த கோவிலோட ட்ரஸ்டி. ஆனா நீங்க ட்ரஸ்டியா இருந்துகிட்டு இவ்ளோ டிஸ்ட்ரஸ்ட்ஃபுல்லா நடந்துக்கிறீங்க. அவளேதான். இந்த உலக உருண்டை எல்லா பாவத்துக்கும் டபுள் ரோல் இருக்கு. அந்த கோவில்ல பார்த்தோமே, இவதானே உங்களை லைன்ல. சிவபெருமானுக்கு என் மேல ரொம்ப பாசம்னு நினைக்கிறேன். உடனுக்குடனே அந்த பொண்ணோட தகுதியை காட்ட எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாரு.